நம்மள ஒரு சிலர் பண்ணிட்டு இருக்க ஒரு சின்ன தப்பால நமக்கு இதுக்கப்புறம் கொரியன் அண்ட் சைனீஸ் டிராமா தமிழ் டப்ல வராதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா என்ன? இந்த எம்எக்ஸ் பிளேயர் அண்ட் நெட்ஃபிளிக்ஸ் ஒரு மாசத்துக்கு 6-7 கொரியன் அண்ட் சைனீஸ் டிராமாவை ஹிந்தி டப்பிங்ல மட்டும் ரிலீஸ் பண்ணும்போது தமிழ்ல மட்டும் ஏன் மாசத்துக்கு 1-2 சீரீஸை ரிலீஸ் பண்றாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா என்ன? பொதுவா நீங்க யாருக்கிட்ட கேட்டாலும் தமிழ் டப்பிங் பண்றதுக்கு பட்ஜெட் இல்ல, டப்பிங் டீம் கொஞ்சமா தான் இருக்காங்க, அதனாலதான் தமிழ்ல சீரீஸ் எல்லாம் பெருசா ரிலீஸ் பண்றது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க உண்மையான ப்ராப்ளம் அது ஒன்றும் கிடையாது. எம்எக்ஸ் பிளேயர் அண்ட் நெட்ஃபிளிக்ஸ் மாதிரியான ஓடிடி பிளாட்ஃபார்ம் என்னதான் பெரிய பெரிய டிராமாஸோட டப்பிங் ரைட்ஸை வாங்கி நமக்கு தமிழ் டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணாலும் அதை நம்மள பெரும்பாலும் அஃபிஷியலா பாக்குறது இல்ல. சும்மா அதுல ஆட் வருது, இதுல காசு கடன்னு சொல்லிட்டு பாதி பேருக்கு மேல எலிகிராம் மாதிரியான பைரசி சைட்ஸ்ல டவுன்லோட் பண்ணி பாக்குறதா இங்க பெரிய பிரச்சனையா இருக்கு. உடனே தமிழ் பீப்புள் மட்டும்தான் அப்படி பாக்குறோம் பாரு, ஏன் ஹிந்தி பீப்புள் எல்லாம் அப்படியே அஃபிஷியலா பார்த்து தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களா? சும்மா வியூஸ்க்காக ஏதாச்சும் சொல்லிட்டு வீடியோ போடாத அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல திட்டுறதுக்கு முன்னாடி நான் சொல்றத கொஞ்சம் முழுசா கேளுங்க. பொதுவா நம்மளை விட ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புள் தான் அதிகமா இருக்காங்க பாப்புலேஷன்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 1,00,000 பேர் அவங்க இருக்காங்கன்னு வைங்களேன், அதுல ஒரு 50,000 பேர் கொரியன் அண்ட் சைனீஸ் டிராமாஸ் பாக்குறவங்க இருப்பாங்க. அதுல ஒரு 20,000 பேரை கழிச்சா கூட மீது 30,000 பேர் அபிஷியலா ஓடிடில பார்த்து சப்போர்ட் பண்றவங்க இருப்பாங்க. ஆனா இதுவே நம்ம சைடு இதுக்கு அப்படியே உல்டாவா மொத்தமா 50,000 பேர் தான் கொரியன் அண்ட் சைனீஸ் டிராமா பாக்குறவங்க இருப்போம். இதுல ஒரு 10,000 பேர் கூட முழுசா அபிஷியலா ஓடிடில பார்க்க மாட்டோம். என் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, உங்கள எத்தனை பேர் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்ல ரிலீஸ் பண்ற சீரிஸை நெட்ஃபிளிக்ஸ்லயே பாக்குறீங்கன்னு? அவங்க என்ன சேரிட்டியா ரன் பண்றாங்க? சும்மா ஃபேமஸான சீரிஸோட டப்பிங் ரைட்ஸ் எல்லாம் லட்சக்கணக்கில் காசு போட்டு வாங்கி நமக்கு சும்மா கொடுக்க அவங்க பண்றது பிசினஸ். அதுல ப்ராஃபிட் வந்தா தானே சீரிஸோட கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இதை ஒன்றும் நான் சும்மாலாம் சொல்லல. அமேசான் பிரைம் வீடியோஸ், எம்எக்ஸ் பிளேயர், நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து இப்போ ரீசெண்டா ஸ்டார்ட் பண்ண சேனல் கே பிளாட்ஃபார்ம் கூட இதை தான் சொல்றாங்க. எங்களுக்கு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ற வியூஸ் தமிழ் ஆடியன்ஸ் சைட்ல இருந்து சுத்தமா வர மாட்டேங்குது, அதனால நாங்க தமிழ் டப்பிங் பண்ற ஐடியாவை ஹோல்ட் பண்ணிட்டு ஹிந்தி டப்பிங்ல மட்டும் சீரிஸ் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. அதுவும் கரெக்டான எலிகிராம் மாதிரியான பைரசி சைட்ல பார்த்தா அவங்களுக்கு எப்படி வியூஸ் வரும்? ஆல்ரெடி இந்த மந்த் எம்எக்ஸ் பிளேயர் 10க்கு மேல நீங்க கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத சீரிஸை ஹிந்தி டப்பிங்ல மட்டும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நெட்ஃபிளிக்ஸ் என்னடானா தமிழ் டப்ல கொரியன் டிராமாஸ் ரிலீஸ் பண்ணாம தெலுங்கு டப்ல மட்டும் ரிலீஸ் பண்றாங்க. இதுக்கப்புறம் தமிழ் டப்ல சீரிஸ் வருமானு எனக்கு தெரியல. இதுக்கப்புறமாச்சும் அபிஷியலா பாருங்க கைஸ். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எம்எக்ஸ் பிளேயர், நெட்ஃபிளிக்ஸ், சேனல் கேவோட அபிஷியல் இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் பேஜ்ல அவங்க ஏதாச்சும் ஒரு டீசர் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்கன்னா அதுல போயிட்டு எங்களுக்கு இந்த சீரிஸ் தமிழ் டப்ல வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் அவங்களுக்கும் தமிழ் டப்ல KNC டிராமாஸ் பாக்குற ஆடியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்கிறது தெரிய வரும். அதை விட்டுட்டு ஏதாச்சும் ஒரு எலிகிராம் சேனல்ல போயிட்டு எனக்கு இந்த சீரிஸ் தமிழ் டப்ல வேணும், அந்த சீரிஸ் தமிழ் டப்ல வேணும்னு கேட்டுட்டு இருந்தோம்னா கடைசி வரைக்கும் கேட்டுட்டு மட்டும்தான் இருக்கணும். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். ஆல்ரெடி ஆஹா தமிழ், ஹாட் ஸ்டார், அமேசான் பிரைம் வீடியோஸ், சேனல் கேலாம் KNC டிராமாஸை தமிழ் டப்ல ரிலீஸ் பண்றத கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. லாஸ்டா இருக்கிறது எம்எக்ஸ் பிளேயர் அண்ட் நெட்ஃபிளிக்ஸ் தான். அவங்களும் ஸ்டாப் பண்ணிடக்கூடாதுன்னா எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. ஏதாச்சும் ரூடா பேசுற மாதிரி தெரிஞ்சா மன்னிச்சுக்கோங்க.